ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஆர்ஆர்பி சைடில் வந்து முக்கியமான அப்டேட் வந்து தந்திருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ஆர்பி முன்னே வந்து ஆதார் கார்டை வந்து அவங்க அப்ளிகேஷனோட வந்து லிங்க் பண்ண சொல்லியிருந்தாங்க. அப்படி லிங்க் பண்ணும்போது பயோமெட்ரிக் எரர் வந்து நிறைய பேருக்கு வந்து வந்திருக்கு. இதுக்காக வந்து ஆர்ஆர்பி வந்து என்ன சொல்யூஷன் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாமுக்கு வரதுக்கு முன்னாடி உங்கள் ஆதார் கார்டு வந்து லாக்ல இருக்கா இல்லை அன்லாக்ல இருக்கா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்படி வந்து செக் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீனில் தெரிய ஃபார்மேட்டில் வந்து உங்கள் ஆதாரோட லாஸ்ட் 4 டிஜிட் நம்பர் வந்து நீங்கள் வந்து ஆதார் கார்டோட எந்த மொபைல் நம்பர் வந்து லிங்க் பண்ணிருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பரில் வந்து மெசேஜ் வந்து அனுப்புனீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து விர்ச்சுவல் ஐடி வந்து இந்த மாதிரி வந்து கிடைக்கும். இந்த ஐடியா வந்து சேவ் பண்ணி வந்து வச்சுக்கோங்க. இது பார்த்தீங்களா, இந்த லிங்க் உள்ள வந்து போய்க்கோங்க. இந்த லிங்க் உள்ள போயிட்டு அதுக்குள்ள வந்து நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் இருக்கும். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் வந்து படிச்சு பார்த்துக்கோங்க. படிச்சு பார்த்துட்டு வந்து நெக்ஸ்ட் வந்து கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா மேலே வந்து லாக் ஆதார் அன்லாக் ஆதார்னு சொல்லிட்டு வந்து 2 ஆப்ஷன் காமிக்கும். நம்மளுக்கு வந்து அன்லாக் தான் பண்ணணும். ஸோ வந்து அன்லாக் வந்து தந்துட்டு அந்த விர்ச்சுவல் ஐடி வந்து உங்களுக்கு வந்து மெசேஜாக வந்து பார்த்தீங்களா, அந்த மெசேஜை வந்து அந்த ஐடியா வந்து கரெக்டாக அந்த 16 டிஜிட் வந்து பார்த்து டைப் பண்ணிட்டு கேப்ஸா வந்து கரெக்டாக வந்து என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணிட்டு வந்து சென்ட் ஓடிபி தந்தீங்கன்னா உங்கள் ஆதாரோட ரிஜிஸ்டர் ஆகிருக்க மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி வந்து ஓடிபி எடுத்து என்டர் பண்ணிவிட்டு கீழே வந்து வார்னிங் பாக்ஸ் இருக்கும். அந்த வார்னிங் பாக்ஸ் வந்து படித்து பார்த்துட்டு டிக் பண்ணிக்கோங்க. சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஆதார் வந்து ஆல்ரெடி வந்து அன்லாக்கில் வந்து அன்லாக்னு வந்துடும். இல்லாட்டினா வந்து உங்கள் ஆதார் வந்து அன்லாக் பண்ணி விட்டுரும். சரியா? இதை வந்து எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடியே வந்து பண்ணிங்கன்னா தான் வந்து உங்களால் வந்து எக்ஸாம் வந்து எழுத முடியும். எல்லாம் நல்லபடியாக வந்து எக்ஸாம் எழுதுங்க. டாடா பை பை.